பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக நீங்கள் எங்களை கொடுக்கிற வாசனத்துக்கு நேராக கடந்து செல்லவும் கர்த்தர் நாமே இந்த நாளிலும் நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நீ விசுவாசித்தாலே தேவ மகிமை காண்பாயே, நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே, நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்துவாலே பெரிய காரியம் செய்வாயே. கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே, நம் தேவனால் கூடாதது கூடாதது ஒன்றுமில்லையே. இறக்கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகும் பிரியமானவர்களே, எடுத்து வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எனக்கு அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவனுடையவர்கள், கிறிஸ்து நம்முடையவர். இதுதான் நமது விசுவாச வாழ்வு. நாம் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று நாம் உரிமை பாராட்டும் போது நமது வாழ்விற்குண்டான நினைவுகளிலும் அதன் வழிகளிலும் அவருக்கே அதிகமான உரிமை உண்டல்லவா? எனவேதான் கர்த்தரும் அதே உரிமையோடு உங்கள் நினைவுகளும் உங்கள் வழிகளும் என்னுடையது அல்ல, என்னுடைய வழிகளும் நினைவுகளும் மிகவும் மேன்மையானது என்று உரிமையாக சொல்லுகிறார். மேலும் நமக்கு நன்மையாக தோன்றுகின்ற வழிகளின் முடிவு கூட சில நேரங்களில் மரண வழிகளாக இருக்கும் என்று வேதம் வேறு கூறுகிறதே. இதற்கு மேலான அவரது ஊழியத்தை வேறு செய்ய அவர் நம்மை அழைத்திருக்கும் போது அவரது திட்டங்கள் தீர்மானங்களும் நமக்கு தெரியாதவைகளாய் இருப்பதால் நாம் அவசரப்பட்டு எதையும் செய்துவிடக்கூடாது. ஏனென்றால் என்னாலன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர் சொல்லும்போது நாம் ஏன் துணிந்து கர்த்தருக்கு உதவி செய்வதற்கு அவசரப்பட வேண்டும்? அது என்ன முடியுமா? முடியவே முடியாது. எனவே தீர்மானிக்கிற அவரிடமே காரியங்களை விட்டு விடுவோமே, ஆனால் அவர் தமது சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிப்பார். எனக்கு அருமையானவர்களே, இந்த வசனத்தை மெய்ப்பிக்கும்படியாக ஊழியத்தின் பாதையில் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, கும்படிப்பூண்டி பகையை சேர்ந்த அந்த பகுதியில் இருக்கிற ஒரு ஊழியக்காரர், ஒரு பாஸ்டர் ஒரு நாள் என்னை பார்க்க வந்திருந்தார். அவர் பெயரை நான் சொல்லவில்லை. அவர் பார்க்க வந்திருந்த போது என்னங்கய்யா அப்படின்னு கேட்டேன். ஐயா, எங்கள் பகுதியிலெல்லாம் நீங்கள் தான் நிறைய சபைகளை திறந்து வைக்கிறீங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர் எனக்கு தெரியாது. நான் சொன்ன, ஆமாம் பிரதர், நிறைய இடங்கள்லேருந்து கூப்பிடுறாங்க, ஒரு நாள் என்னுடைய அழைப்பு போல் இருக்கிறது, நான் சபைகளை திறந்து வைக்கிறேன் என்று நான் சொன்ன உடனே அவர் சொன்னார், நான் கூட ஒரு சபை கட்டிக்கிட்டு இருக்கேயா, கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் சபை கட்டி முடிக்கப்படவில்லை, தேவைகள் சரியாக எனக்கு கிடைக்காமல் இருக்கிறது, அதனால் நான் கொஞ்சம் கட்டிட நிதி புத்தகங்கள் போட்டு வந்திருக்கிறேன், அந்த புத்தகங்களை கொஞ்சம் ஜெபம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் வீடு வீடாக கொண்டு போய் அந்த கட்டிட நிதியை வாங்கி என்னுடைய சபையை நான் கட்ட முடியும் அப்படின்னு சொன்னார். நான் அவர் அப்படி உத்து பார்த்தேன்.
சபை கட்டுறதுக்கு காணிக்கை கேட்டு புத்தகங்கள் போட்டிருக்கார் போல இருக்குன்னு, சரிங்க பிரதர் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சு கண்ண மூடினால அவருக்கு அந்த ஜபிக்கலாம் அப்படின்னு கண்ண மூடின உடனே எனக்கு ஆண்டவர் சொன்னார், அந்த அந்த புக்கு இருக்கு பாரு, அந்த எல்லா கட்டிட நீதி புஸ்தகம், அது அந்த 10 புஸ்தகத்தையும் கிழிச்சு அவர் கையில் கொடுத்துட்டு இந்த புக்கு போடுறதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு கேட்டு அந்த பணத்தை நீ கொடுத்துரு, அவ்வளோதான் நீ செய்யணும் அப்படின்னு சொன்னார். இப்போ நான் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதா மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதா? கர்த்தருக்கு தான் கீழ்ப்படிய வேண்டும். நாம் கர்த்தருடையவர்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதனால் நான் என்ன பண்ணேன், கண்ண மூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு புக்காக எடுத்து அந்த புத்தகத்தெல்லாம் அப்படியே கிழிச்சு டேபிள் மேலே வச்சுட்டு, கர்த்தாவே உம்முடைய சுத்தத்தை நிறைவேற்றி தாரும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து அவர் அந்த பார்த்த உடனே புக்கை பார்த்தாரு. பார்த்த உடனே கட்டுற என்னை அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், கர்த்தர் இதை தான் செய்ய சொல்கிறாரு, நான் உங்களுக்கு கீழ்ப்படியதா கர்த்தருக்கு கீழ்ப்படியதா? பிரதர், உங்கள் சர்ச்சை கட்டுறதுக்கு ஆண்டவர் என்ன திட்டம் வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியல, அதனால் சர்ச்சை அவருடைய இது தானுங்களே, அதனால் அவரை தான் என்னை கிழிக்க சொன்னார், உங்களை என்கிட்ட அனுப்புனதும் கர்த்தர் தானே அப்படின்னு. அவர் உடனே சொன்னார், என்னையா நீங்கள்லாம் பெரிய பெரிய சர்ச்சை கட்டிட்டீங்க, நாங்கள் ஒரு சின்ன சர்ச்சை கூட கட்ட விடாதபடி கொண்டு அந்த புத்தகத்தை இப்படி கிழிச்சு போட்டுட்டீங்களே அப்படின்னா. பிரதர், நீங்கள் ஒன்று நினச்சிக்காங்க, கர்த்தர் சொன்னதை தான் நான் செஞ்சுருக்கிறேன், அதனால் காரியம் வேறு மாதிரி முடிய போதுன்னு நான் நினைக்கிறேன், கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிவிட்டு இந்த புக்குங்க போட எவ்வளோ உங்களுக்கு செலவாச்சு அப்படின்னு அவர் சொன்னார். 1500 ரூபாய் ஆச்சு அப்படின்னா. அந்த 1500 ரூபாயை கொண்டாந்து அவர் கையில் கொடுத்துட்டு, பிரதர் இதை நான் கிழிச்சதுனால உங்களுக்கு நஷ்டம் வராதபடி இதனுடைய பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன், ஆனால் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறேன், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நிச்சயமாக செய்வார், நீங்கள் சமாதானமாக போங்கன்னு. அவர் கொஞ்சம் கோபமாக கொஞ்சம் வருத்தத்தோட கொஞ்சம் கண்ணீரோடு அப்படியே சைலண்ட்டாக இருந்து அவர் புறப்பட்டு போயிட்டார். போனதுக்கப்புறம் நான் நினச்சேன், நிச்சயமாக நம்மளை நல்லா திட்டிருப்பார், இப்போ 2 நாள் அப்படி புக்கெல்லாம் கிழிச்சு போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை நான் சொன்னேன், ஆண்டவரே அவருக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் சொன்னதை நான் செஞ்சுட்டேன், மீதியை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நான் தொடர்ந்து அவருக்காக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தேன். எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஒரு 6 மாதம் கழிச்சு அவர் சந்தோஷமாக சபைக்கு வந்தார். வந்த உடனே அவர் என்ன சொல்ல போகிறாருன்னு பார்த்துருந்தேன். ஒடியாந்தவர் வந்து என்னை கட்டி பிடிச்சி ஒரு வார்த்தை சொன்னார், பாஸ்டர் பெரிய காரியம் நடந்தது பாஸ்டர் அப்படின்னார். என்ன சொல்லுங்க பிரதர் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், உங்கள் கீழ்ப்படிதல் எனக்கு விசுவாசத்தை ஏற்படுத்தினது அப்படின்னார். அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. சொல்லுங்க பிரதர் அப்படின்னு நான் போய் வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணி என் ஒய்ஃப்கிட்ட சொல்லி, இப்படி பண்ணிட்டாருமா பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் நன்மைக்குங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் நான் உட்காந்து ஜெபம் பண்ணும்போது திடீர்னு 1 மாதம் கழித்து யாரோ ஒருத்தர் எனக்கு தெரியாதவர் வந்து, ஏன் அந்த சர்ச்சை கட்டாமல் இருக்குது கேட்டு அதுக்கு உண்டான 6 லட்சம் செலவையும் அவரே பொறுப்பெடுத்து அந்த சர்ச்சை கட்டி முடிச்சுட்டு இந்த புக்குங்களெல்லாம் கிடைக்க சொன்னார். அந்த பாஸ்டர் கூப்பிட்டு இந்த சபையை பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். பிரதிஷ்டை ஆராதனைக்கு தான் உங்களை வர சொல்லியிருக்கிறேன், இன்விடேஷன் கொண்டு வந்திருக்கிறையான்னு சொல்லி கொடுத்தார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அவருடைய நினைவுகளும், நம்முடைய வழிகளை காட்டிலும் அவருடைய வழிகளும் மேன்மையானவள் என்று வேதம் சொல்கிறது. கீழ்ப்படிவோமே, நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனத்தாழ்மையும் கீழ்ப்படிதலும் எங்களிடத்தில் கேட்கிறீர் ஐயா. கர்த்தாவே, இந்த சாட்சிக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு நன்மைகளை எங்களுக்காக நீ செய்து கொண்டு வருகிறீர். உமக்கு கோடி கோடியாய் மகிமை செலுத்துகிறோம் ராஜா. தொடர்ந்து எங்களுடைய நினைவுகளை காட்டிலும் உம்முடைய நினைவுகளும், எங்களுடைய வழிகளை காட்டிலும் உம்முடைய வழிகளும் மேலானவைகள் என்பதை புரிந்து கொண்டு உம்மிடத்திலே இருந்து கர்த்தாவே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.